வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது விடோஸ் கேம் அப்படின்ற ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஆர்ட்ரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் பார்க்கிங்கில் வச்சு கொடூரமாக குத்தி கொலை பண்ணப்படுறாரு. அந்த கொலையை பண்ணது யார் அப்படின்ற மாதிரி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் வராங்க. அண்ட் அந்த டீமும் பயங்கரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட மனைவி தான் நம்ம மேஜி, நம்ம கதையோட ஹீரோயின். இவங்க ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்குது அப்படின்றது அந்த விசாரணையில் தெரிய வருது. ஸோ இந்த கொலையை அதனால் இவங்க பண்ணியிருக்க கூடும் அப்படின்ற மாதிரி சந்தேகிக்கப்படுறாங்க. பட் அந்த கொலை பண்ண விதத்தை பார்க்கும்போது ஒரு வெல் பில்ட்டான ஆள் தான் குத்தி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தால் நம்ம ஹீரோயின் யாரை வச்சு இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. அந்த கேள்விக்கான விதையை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர டீட்டெயில்டாக அந்த சீக்வன்சஸை காட்டியிருப்பாங்க. அதுலேயும் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாட்டி எப்படி ஒருத்தரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அண்ட் ஒரு விஷயம் அந்த போர்டில் எழுதுறாங்க அண்ட் எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் பயங்கர டீட்டெயில்டாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மேஜி அப்படின்ற நம்ம ஹீரோயினோட கேரக்டர், அதாவது இந்த டைட்டிலே விடோஸ் கேம்னு வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க ஆடக்கூடிய அந்த கேம் அப்படின்றதே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எப்படி ஒருத்தரை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அண்ட் எப்படி இந்த சம்பவங்களை செய்ய வைக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாகவே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டேஞ்சரஸ் பியூட்டி அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறதுக்கும் பயங்கர பிரெட்டியாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். ஸோ அந்த ரியல் ஃபுட்டேஜஸையும் யூஸ் பண்ண விதம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய படம் அண்ட் கிளைமேக்ஸும் ஒரு மாதிரி நீட்டாக முடிச்சிருப்பாங்க. ஒரு சிம்பிள் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். எனக்கு என்னன்னா, இந்த கதை கொஞ்சம் பிரெடிக்டபிளா இருந்துச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பேஸ் அப்படின்றதுமே கண்டிப்பா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். நடுவுல எல்லாம் பயங்கர ஸ்லோவா போன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு டீசென்டான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.